மக்களே, உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு. என்ன மைத்துக்கு இந்த பாட்காஸ்ட்னு போன வாரம் பண்ணிட்டு we are back again second week. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்க அப்படின்னா, வாரம் ஃபுல்லா யோசிச்சோம். பல கண்டென்ட் இருடா நான் வந்து ஆங்கிள் ஒழுங்கா இருக்கனாலே நான் பார்க்கல. சரி கேலரி மோட் வச்சுங்களா இல்லையா? அதுக்குள்ள இங்க பாரு, ஆறு கேலரி remote மோட்ல cut இருக்கியா? direct ஆ கேலரி மோட்ல இருக்கியா சுது? யா ப்ரோ, கேலரி மோட்ல இருக்கேன். guys வணக்கம். நாங்க திருப்பி வந்துட்டோம். ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம் அப்படிலாம் கேட்காதீங்க. என்ன மைத்துக்கு இந்த பாட்காஸ்ட் அப்படின்னு போன வாரம் முடிச்சிருக்கும். ஸோ அதோட கண்டினியூ கேரி ஆன் பண்ணி எதா பண்ணலாம் அப்படின்னு எங்களோட ஹோஸ்ட் சொல்லியிருந்தாங்க. உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்வேதா ஸ்ரீ, நான் உங்க எஸ்ஜி. ஸோ வி ஆர் பேக் அகைன். இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த ஆக்டிவிட்டி வந்து எப்படி இந்த ஆக்டிவிட்டி டிசைட் பண்ணணும்ன்றது வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆக்டிவிட்டிக்குள்ள போறோம். நம்ம வந்துட்டு கூகுள் ஃபார்ம் வித் த கேங் பண்ண போறோம். ஏன் இந்த ஆக்டிவிட்டின்ற ஒரு கேள்வி வந்து நீங்க கேட்க கூடாது. நம்ம பண்ற எதுவுமே ஏன்னு தெரிஞ்சு நம்ம பண்றது இல்ல. எல்லாமே வந்து சரி இதுவும் பண்ணுவோம் அப்படின்னு பண்றதுதான். அதனால வந்துட்டு அத ஒரு முடிவா வச்சுதான் இன்னைக்கு நம்ம இத பண்ண போறோம். பை த வே இதுல வந்துட்டு நிறைய क्वेश्चंसக்கு வந்து நம்ம யுனானிமஸா ஆன்சர் பண்ணவே இல்ல. என்ன ஸ்வே அன்டைட்டில்டு பிரசன்டேஷன் பிரசன்டேஷன் 10 நிமிஷத்துல பண்ணேன். இவ்வளவுதான் என்கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியும். இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது. நல்லா போகுது. ஓகே, எல்லாத்தையும் இப்ப படிக்காதீங்க கைஸ். சொன்னோம்னா போனோம். That is Okay. why the PPT was made. சுது அப்படியே படி காமிச்சிட்டேன். literally going through the whole PPT. எக்ஸாமுக்கு முன்னாடி சீட்டிங் பண்ற மாதிரி question நீ. ஏடா அரஸ்டருக்கு போட்டிங்க என்ன? டேய், ஏய், பார்க்காதெல்லாம் பார்த்துட்டு மாதிரி பண்ணாதடா டேய். நான் படிக்காதன்னு சொல்றேன். வெயிட் பண்ணு, ஒன்னொன்னா எல்லாரும் பாப்போம். நாங்கலாம் எப்படி Okay, அப்படி okay. சொல்லிட்டோம். படிக்கும்போது ஃபுல் பிபிடி கோ த்ரூ பண்ணிட்டான். இப்போ யார் என்னென்ன அப்படியே சர்ருன்னு வந்து வந்துட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கோ த்ரூ பண்றா. I like how none of you think that I can survive an apocalypse. Okay. அது சொல்லலாம் என்ன? The whole point is not to discuss it now. It's to discuss it. Don't go through the PPT. Literally, oh my god. Oh my god. சாவடிக்கிறீங்க. சூப்பர் அடே. Slide show இந்த இதோட ப்ரோமோ கண்டுபிடிச்சிட்ட மச்சான். Oh my god. சாவடிக்கிறீங்க. Why do you? Okay, Hey, sorry. Don't go Yeah, through the whole video on thing. Sorry. ஒன்னொன்னா போலாம். நீ honest reaction ஒன்னொன்னா போகும்போது தரணும். இப்ப நீ பாத்துட்டா உனக்கு ரியாக்ட் வராது. எப்பா வீடியோ ஆன் பண்ணுங்க காஸ், வீடியோ ஆன் பண்ணுங்க. எப்படி சிரிச்சிட்டு இருக்கா பாரு. ஃபுல் பிபிடி கோ த்ரூ பண்ணிட்டீங்களா காஸ்? இப்போ 5 மார்க் क्वेश्चन. Let's jump into the very first question. நம்மளோட முதல் கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, இன் கேஸ் ஒரு அபாக்கலிப்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி மக்கள் டக்குன்னு அபாக்கலிப்ஸ்னா என்னன்னு புரியாது. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட போறாங்க. அபாக்கலிப்ஸ்னா ஒரு உயிர் அப்படியே வந்து ஒரு கஷ்டமான நிலைமை, உங்க சரௌண்டிங்ல வந்து ஒரு டிசாஸ்டர்னால அப்படியே ஒரு பீத்தியான நிலைமையில இருக்கீங்க. நிறைய படம் இருக்கு. அந்த நிலைமையில இப்ப ஜாம்பிஸ் வருது, இல்ல ஏலியன்ஸ் வருது, இதெல்லாம் வருதுன்னா அந்த டைம்ல யார் தப்பிப்பீங்க அப்படின்றதுதான் கேள்வியா இருந்துச்சு. Now kindly open the first page of the presentation for the answer, guys. And the winner is Glockex. இப்போ வந்து எல்லாரும் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்லைட் பாத்தீங்கன்னா யார் ஜெயிச்சிருக்கோம், எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்ஸ்ல ஜெயிச்சிருக்கோ அதோட ஸ்பிளிட் நின்னு பியூட்டிஃபுல்லா ஒரு பை சார்ட் தெரியும். தெரியுதா எல்லாரும் ஸ்கிரீன்ல? அதுல பை சார்ட்ட பாருங்க. அதுல No, but I genuinely want to know why you all think I can't survive an apocalypse. Please give me the answer. No, I thought survival skills வந்து ஒருத்தருக்கு இருக்கு. நான் அந்த பர்சன் கோட் போட்டேன். எனக்கு சர்வைவல் ஸ்கில்ஸ் இருக்குன்னு யாரோ ஒருத்தர் நினைச்சு எனக்கு அந்த ஒரு ஓட் போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஓட் போட்டவங்களுக்கு நன்றி. சத்தியமா எனக்கும் யாரும் நினைச்சு போட்டிருக்காங்க. பட் போட்டது நான் If தான். Navneet can survive, I can survive. Nava thought I could இல்ல survive நவா apocalypse. யோசிச்சு பாரு. நவா இருடா, அடுத்து வர நிறைய क्वेश्चंस இருக்கு. ஏன் நவனி அபாக்கலிப்ஸ் சர்வே ஆவாருன்றது வரப்போற क्वेश्चंसல உனக்கு தெரிய வரும் காஸ். வெற்றி பட்ட Glockex, நீங்க ஒரு 2 வார்த்தை பேசி ஆகணும். இந்த क्वेश्चन ஜெயிச்சிருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து லாஸ்ட்ல நீங்களா தான் சொல்லணும் யாரெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னு. ஆக்சுவலி நானும் எனக்கு தான் போட்டேன். நம்ம கேங்ல வந்து கொஞ்சம் அந்த சர்வைவல் செல்ஃப் ஸ்கில்ஸ் ஓட்னாலதான் அவனுக்கு வந்து அந்த 2 ஓட்டு வந்து 40% வந்திருக்கு. மோஸ்ட் questionable browser history. இந்த கேள்விக்கு வந்து 2 பேர் மாட்டி இருக்காங்க, மைசெல்ஃப் அண்ட் சுதர்ஷன். இந்த ஓட்டு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்ல வந்திருக்கிறதுனால பை சார்ட்ட பார்க்கலாம். I love how like the girls do not have even a 1% vote in that. It's not how you guys think. மச்சான், லைக் questionable ஹிஸ்டரின்னு எந்த மாதிரி கேக்குறீங்க? நீங்க எந்த மாதிரி ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு நம்ம கடைசியில தெரிஞ்சுப்போம். நான் ஜெனரலா வந்து இந்த கன்ஸ் வெப்பன்ஸ் பத்தி எல்லாம் சர்ச் பண்ணுவேன். அதனால தான்
சேம் நானும் அதனால Okay, Sudhu. சூஸ் பண்ணேன். யாருக்கு போட்டனோ அவரை. Okay. ஆல்மோஸ்ட் சொல்லிருப்பான் பட் ஓகே அதான் சொல்லிருப்பா. அப்படியே முழுங்கனா. ஓகே But தேங்க்ஸ் no ஃபார் தி needs. வோட். Okay, it's okay. Rockets, நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன் நினைக்கிறீங்க questionable browser history? ஆமா வின் பண்ண ரெண்டு பேர். கோர் ஷிட்டா சர்ச் பண்ணுவேன் நம்ம பாய்ஸ்க்கு தெரியும். அதனால போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாசத்துல ஒரு ஓட்டு. So the next question that we're going to see is most likely to get arrested. Personally, I feel as far as we all hang out together, all of us have an equal chance. Very true. But then we clearly have two winners. Yes. அடுத்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா சுதுவும் SG and N இருப்பாங்க. Yes. Nonate. Yes. இது என்ன இருக்காங்க? அந்த பை சார்ட் பாத்தீங்கன்னா அந்த பை சார்ட்ல வந்து மூணே இண்டிவிஜுவல்ஸ் தான் இன்வால்வ்டாவே இருக்காங்க. மீதி ரெண்டு பேர் அந்த பை சார்ட்ல இன்வால்வ்டா இல்ல. Yes. ஆமா. அந்த மூணு பேர் யாருன்னா N and SG. So would you guys like to explain why you think it's only the three of us? I think if anything at all, it'll be people who are involved with me who'll go to jail. I'll be the one who's like the victim. எப்பவுமே ஆக்சிடென்ட் மட்டும்தான் எனக்கு ஆகும். அரெஸ்ட் ஆகிறவங்க வேற யாராச்சும் அதனால நான் தப்பிச்சிருவேன். அது கரெக்ட் வாஸ்தவம் தான். நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயங்களுக்கு நானும் பிளானும்போ. நானும் actually வந்து so நானும் ஒத்துக்கிறேன். ஒன் நோட் நினைச்சேன். இத க்ளாக்கிக்ஸ் வந்து தப்பிச்சிட்டாரு. அதுதான் எனக்கு முடியல. நான் வந்து Yeah, போனா I was actually ஒரு thought ட்ரியோவா டவுன் ஆகும்னு நினைச்சேன் நானு. நானும் அதான் நினைச்சேன். நானும் அதாவது ஸ்வே மட்டும் இருக்க மாட்டேன், நம்ம 4 பேர் இருப்போம்ன்றதுதான் நானும் நினைச்சேன். ஓகே It's இப்போ okay. நம்ம அடுத்த I was actually thinking Sudhu would be the one because Sudhu and Harish are the only people in the past few years that I've known have had very close calls. Like I don't think even Nava வந்து இந்த மாதிரி இன்வால்வ் ஆயிருக்கான். எப்பவுமே வந்து சுது ஹரிஷ் தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஐயோ மச்சான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஏமா நான் வந்து மாட்டிப்பேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா எனக்கு லைசென்ஸ் இல்லன்றனால புடிச்சிருவாங்க. 24 வயசு ஆமா. லைசென்ஸ் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் நானு. லைசென்ஸ் எடுங்க. And for some reason சுது மாட்டிக்கிறப்பெல்லாம் பின்னாடி நான் உட்கார்ந்து இருப்பேன். அவன் என்னையும் அசிங்கமா பாப்பான் சுது கிட்ட லைசென்ஸ் இல்லாததுனால. ஆக மொத்தம் நான் அரெஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் நான் கிடையாதுன்னு எல்லாருக்குமே காரணம் அரெஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் காஸ். பின்னாடி ஹெல்மெட் போடாம வந்துட்டு இருப்பேன். பின்னாடி ஹெல்மெட் வாங்கி லைசென்ஸ் கேட்டு லைசென்ஸ் இல்லன்றவாங்க. நீ தப்பிக்கிறதுக்கு காரணம் காவ்ஸ். பின்னாடி பொண்ணு உட்கார்ந்திருக்கா நைட் லேட்டா அதனால வீட்ல ஏன் காவ்ஸ் ஒரு ஓட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வே எவ்வளவு ஸ்மார்ட்டா பேசுறா. காவ்ஸ் உனக்கே ஒரு ஓட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டூத் எனக்கு ஆக்சுவலா அந்த ஓட் எனக்கு தான் வந்திருக்கு. பின்னாடி உட்கார்ந்து நான் மாட்றதுக்கு half reason நீன்றனால உனக்கு half vote போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டு பாஸ் அவுட். இது வந்து எதுவா வேணா சரக்கு அடிச்சிட்டு இருக்கலாம், இல்லாட்டி நார்மலா சும்மா ஸ்லீப் ஓவர் தூங்கறதாவும் இருக்கலாம். ஸ்லீப் ஓவர். அது நம்ம வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க இதுக்கு. ஆக்சுவலி நம்ம SGN GlockX. இது ஆக்சுவலி கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான இதுதான். லைட்டா எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு இந்த ஆன்சர்ஸ் பார்த்தா. பட் ஓகே எதனால இந்த வோட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வே அண்ட் ஸ்கால்ஸ் கேப்போம். I actually vote for Mr. Glock and I believed unanimously it would be Glock but எனக்கு யாரோ ஒருத்தர் ஒரு ஓட்டு போட்டிருக்கீங்க. நான் எப்பவுமே லாஸ்ட் women standing first person to either leave the room or pass out. It doesn't necessarily have to be pass out. Leave the room or pass out is Glock X. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். வந்து first one to get drunk. ஆமா purely pass outனா வந்து சுது தான். Like I think that amongst all of us I've seen Sudhu the most like drunk and pass out. ஒரு செகண்ட் கட் பண்ணுங்க. பை சாட் தப்பா இருக்கு. அதான் பை சாட் தப்பா இருக்கு. 40% வந்திருக்கு. போட்டோல சுது இருக்கான். யாரு ஆக்சுவலி பை சாட்ட நம்பலாமா இல்ல போட்டோ நம்பலாமா? சாரி நான் தான் தப்பா போட்டோ போட்டுருக்கேன். சாரி गाइस பாருங்க நம்மளோட எடிட்டர் சரி கிடையாது. இந்த மாதிரி பிபிடி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா தப்பா போடுறாங்க. சாரி गाइस. Okay re-record. I don't think Nava passes out. No, Nava pukes. Yes. Yeah, Nava pukes, but I don't pass out. He's generally like quite, idu. Yeah, so I think Glock X is a unanimous answer. We should change. No, I feel it's Sudhu. But you didn't vote for Sudhu. No one voted for Sudhu. Okay. I voted for Sudhu. அப்படி பை சாட்ல தப்பா சொல்லுது. என்ன காவ்ஸ்? அதான் எனக்கு தெரியல தப்பா வோட் பண்ணிட்டேன். இன்டிவிஜுவல் ரெஸ்பான்சஸ் நம்ம எண்ட்ல போகும்போது பார்க்கலாம்.
ரீவேல்யூவேஷன் யாரும் இப்ப ஓட உட்காதீங்க guys. யாரும் வந்து Revaluation. நான் அவனுக்கு ஓட்டு போட்டேன் இவனுக்கு ஓட்டு போட்டேன்னு மாத்தி சொல்லி Okay. கடைசில ரெஸ்பான்ஸ்ல தப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த question Revaluation. பாத்தீங்கன்னா the alcoholic of the group, this should have been a unanimous answer, but the result is not wrong. It's Mr. SG. ஆல்கஹாலிக். Gosh. நான் எப்ப ஆல்கஹாலிக்? நான் வந்து ஓகே. What? Guys, I fucking quit drinking. I genuinely want to know why I'm an alcoholic. Yes guys, because Ex-alcoholic. You are an ex-alcoholic. போடுறீங்கடா எனக்கு. Thank you boys. பெருமையா இருக்கு. So don't worry. Thank you. It's okay. I think I voted for you. Oh, I voted for Sudhu. Yes, I voted for I'll Glock tell X, you why. Yes. my drinking partner. Yeah, I'll tell you why. The reason I voted for Kav Kav யார் is ஓட்டு that போட்டாபோ? among the Okay. five of Shwe. us, if one person can hold their alcohol, I think it's Kavs even more than Sudhu. I have seen Not Kavs drink 24 hours, 48 hours straight and still like go to Bessie and hang out with the gang like nothing happened. வந்து ஒரு இரும்பு மனுஷி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இரும்பு யாருக்குமே மனுஷி. இல்லாத காரணத்தால என்ன பொறுத்திருக்கோ Kavs தான் alcoholic. Sudhu வந்து குடிகாரன். அடுத்த கேள்வி வந்து பெஸ்ட் ரிஸ் இன் த கேங் ம். அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ரிஸோட ஒரு கேப் போட்டு லெதர் ஜாக்கெட் போட்டு நிக்கிறாங்க. So No, please but I feel at least that was pretty unanimous. Illa. Like, do you guys think someone else has better risk than Sudhu amongst us? Literally, சத்தம் one போடுங்க, சத்தம் person போடுங்க. நான் voted ஜாலியா for கேட்பேன் me, இப்போ. one person's voted for you, one person's voted for. Except Except now, everybody has gotten a vote. Except now, everybody. Navneet! நான் தான் எனக்கே போட்டிருக்கணும் actually. சுதுக்கு தான் நான் போட்டேன் அந்த tweet இன்னொன்னு. Thank you Navneet. Nava didn't get a vote because he's an alpha male, guys. He doesn't have to risk people. He doesn't give a flying fuck. But even being an alpha male is a reason itself. அந்த அளவுக்கு கூட நவாக்கு ரிஸ் இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றேன் நவா. இதுக்கு மேல என்னால முடியாது. But I am Sudhu sorry. has ஸ்வே the இருக்கும்போது best ட்ரையே பண்ண வேணாம். Thank you guys. இவ்ளோ Yeah, நேரம் yeah. அசிங்கப்பட்டு I நீங்க definitely நினைச்ச agree. questions எல்லாம் என்னடா இது? Sudhu has like the best risk. Attacking-ஆ இருக்கே எல்லா questions-உம் நினைச்சேன். Okay, ஒரே ஒரு மனசு This ஆறுதலா is question for the கொடுத்துருங்க. women. If you ever run into Sudhu at the club, don't go talk to him. Yeah, guys, he's an Don't absolute even look fuckboy. at Don't that talk to direction. him. Don't talk to him. அவன் இப்பதான் சொன்னா இவ்வளவு நேரம் டேமேஜ் பண்ணிருந்தீங்க நல்லதா குத்துறீங்கன்னு அடுத்த செகண்டே எல்லாம் சேர்ந்து ப்ளீஸ் டோன்ட் கோ டு ஹிம். Please don't go to him. கேவலமா யாரும் damage. வராதீங்க. என்ன அதான். girls? அப்படியே டேமேஜ். எல்லாம் பாருங்க. Best risk Okay, சொல்லிருக்காங்க. போவாதீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். Yes. Okay. Next one பாத்தீங்கன்னா no risk. இது வந்து போன கொஸ்டின்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வந்து நோ ரிஸ்க் அப்படின்னு. இட்ஸ் நம்ம நவநீத். அண்ட் நீங்க பை சார்ட் போய் பாத்தீங்கன்னா 3 பேர் நவா கோட் போட்டிருக்கீங்க. மெஜாரிட்டி இந்த மாதிரி ஒரு ஓட்டிங் பை சார்ட் இவ்ளோ இல்ல வரல. எல்லாத்தையுமே நம்ம புரோக்கனா தான் ஓட்ஸ் தான். No ஆமா, risk கொஞ்சம் கேள்வி split கேட்டா ஆயிடுச்சு. எல்லாரும் நவா கோட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது green flag. அந்த Yes. கொஸ்டின் ஏன் கொஸ்டினர்ல இருந்துச்சுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம யாருமே கிரீன் ஃபிளாக்ஸ் கிடையாது. பட் Yes. ஓகே, அவுட் ஆஃப் இட் we have a winner Yes. and it goes to SG. நீங்க இத பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சுது? எதுவுமே Sudhu's சொல்லணும்னா the biggest நடமாடும் red red flag flag run. தான். Answer நம்பாதீங்க. Literally Don't wearing trust red. the answer. I'm a Yeah, நடமாடும் he's red wearing flag. red. இவன் fucking red Walking flag. red flag. walking red flag. Walking red flag bro. Questionே தப்பு. இந்த ஒரே நம்ம red flag பத்தி பேசிட்டோம். But still we actually had a question. Who is? Let Neith do it. Neith do it. இல்ல, No, I I will think do Sudhu this. should do it. I will do this happily. Who's the gang's red flag அப்படின்றதா கொஸ்டினா இருந்துச்சு. அதுக்கு வந்து நமக்கு யுனானிமஸ் ஆன்சர்ஸ் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் யுனானிமஸ் ஆன்சர் வராம ஒரு ஷேர்ட் பகிர்ந்திருக்காங்க 2 நண்பர்கள் இந்த இடத்தை. அவங்க I like how Shwe just put like subpar pictures of all of us, and then this is a picture of her Yes. in like an amazing angle with like perfect lighting and it's like fucking glowing. You should have sent me nice இல்ல, இது pictures. நம்ம யாருமே edit-ல கலவரம் நல்ல போட்டு பிக்சர்ல அம்சா இதெல்லாம் வேணாம்னு சொன்னா தெரியும்ல. கவலைப்படாத, நான் இந்த எடிட்ல மாதிரி ஸ்வேவோட அந்த லைட் நல்ல picture எல்லாம் போடுவேன். போடுவேன். I expect but like Shwe. அத போட்டுலாம். ரெஸ்பான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா 40% வந்து நவனித் தான் வந்திருக்கு. நம்ம 5 பேர்ல 2 பேர் நவனித் கோட் பண்ணிருக்கோம். 2 பேர் ஸ்வே கோட் பண்ணிருக்கோம். அண்ட் இதுல கவர்டேட்டுக்கும் ஒரு ஓட்டு வந்திருக்கு ரெட் ஃபிளாக் அப்படின்னு. இந்த ஷேர்ட் பிளாட்ஃபார்ம் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க ஸ்வேதா அண்ட் மிஸ்டர் என்? இது வந்து நான் எனக்கே ரெட் முன்னாடியே ஃபிளாக் வந்து எனக்கு சொல்லிருக்கேன். actually I am தெரியல. a red flag magnet. I am everything red flag. I don't not accept this award. So I'm happy about this. மிஸ்டர் என், நீங்க வந்து அப்ஜெக்ட் பண்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி என் காதுல கேட்டுச்சு. கொஞ்சம்
நீங்க அப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் நீங்க பேசிடுங்க. நான் ஏன் ரெட் ஃபிளாக் எனக்கு அதான் புரியல. ஒண்ணு கிடையாது. நான் நல்லா பையன் தானே. நான் நல்லா வைக்கிறேன். நான் என் வேலையை தான் நீ பார்த்துட்டு இருக்கேன். நீ எனக்கு இந்த red கால் flag. முடிச்சிட்டு நீ இந்த கால் முடிச்சிட்டு வாட்ஸ்அப் வா. நீ ஏன் ரெட் ஃபிளாக்ன்றத நான் பாயிண்டர் போட்டு அனுப்புறேன். நவநீத் Okay. எனக்கு ஏன் தெரியும் நவநீத், இப்ப நான் Yes. சொல்லி வந்து உனக்கு அனுப்புவா, என்ன மச்சான் எப்படி இருக்க அப்படின்னா, ஏன் எப்படி இருந்தா நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு எடக்க முடக்கா பேசுவ பாத்தியா, அதனாலதான் நீ ரெட் ஃபிளாக். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. அந்த காசு மாதிரி கொடு. பேசினா அதுவே கமல் காசு கொடு. ஃபேன் ரெட் ஃபிளாக். காசு கொடு. அதுதான். காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கு இப்போ வந்து புது விதமான ஒரு ஃபிளாக் இருக்கு. இந்த குசு வரைக்கும் மரூன் flag ஃபிளாக். இருக்குன்னே தெரியாது. What a maroon flag is. ஒரு காலத்துல ஒரு green flag ஆ இருந்தவங்கள குத்தி 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 அது மெரூன் flag ஆ மெரூனா மாறி இருக்கு. எனக்கே தெரியாது. ஆமா. எனக்கே தெரியாது நீங்க. இப்பதான் எனக்கு தெரியும். அவங்களோட கிரீன் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் மர்ஜ் ஆயி ரெட்டோட சேர்ந்து மெரூன் ஆயிடுச்சு. நவநீத் சொல்லி பாருங்க, மூஞ்சில ரெட் லைட் எரியுது. ரெட் ஃபிளாக்ல மட்டும் ஓட்டு போட்டீங்கடா அவனுக்கு. சத்தியமாடா. சரி நவநீத் Now இதான் I get one vote for அடியே வாங்குனது இல்லடா மச்சான் green லைஃப்ல. or maroon. Only for red. Unanimous. நீ ரெட் மட்டுமே. நவா இட்ஸ் ஓகே நவா. At எனக்கு least I green got flag ஒரு யாரும் vote vote போடல split நவா. ஆ. இட்ஸ் ஒன்னு ஓகே. maroon, ஒன்னு It's green, okay, it's okay. ஒரு ரெண்டு red. நவாக்கு வந்து எதுலயுமே இல்ல. டைரக்டா ரெட் தான். ஒன்லி ரெட். ஒன்லி ரெட். எனக்கும் கிரீன்ல வரலையே. ஆமா இட்ஸ் ஓகே. வரல.